மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல சூரியனை இருக்கிறது. நீங்கள் சார்ந்த வாய்ப்பு இருந்தால், சந்தர்ப்பம் இருந்தால் இதிலேயாவது முதலீடு பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள் இருக்குது. ஒருவேளை அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு நிறைய செலவு பண்ணுங்கள். இது உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை குறைக்கும். இந்த வாரத்தில் வருமானங்கள் இருக்குது, செலவுகள் அதை காட்டிலும் பல மடங்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் கை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த வாரம் இல்லை. ஆனால் நடைமுறையில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெருசாக நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த காரியம் ஜெயிப்போம் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள், கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. இந்த வாரம் வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு ஊர் மாற்றங்கள் இருக்குது. ஆக மாற்றம் என்பது இந்த வாரம் இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க. இங்கே இந்த வாரம் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் சொத்துக்கள் ஏதாவது வாங்கிறதாக இருந்தால் வாங்கலாம். இந்த வாரம் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமாராக இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். இந்த வாரத்தில் உங்களுடைய சுயதொழில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணுறீங்களோ இந்த தொழிலில் நல்ல லாபம், வருமானம் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து சம்பாதிச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, திருமணம் வேண்டான்றவங்களுக்கு, திருமணம் மறுக்கப்பட்டவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும். ஃபர்தராக நீங்கள் வாய்ப்பு இருந்தால் முதலீடு பண்ணுங்கள், நல்லது. இந்த வாரம் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.